சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. தமிழகத்தில் மாற்று சக்தியாக பாஜக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைக்கும் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், இந்த மக்களவைத் தேர்தலில் 400 இடங்களை பாஜக கைப்பற்றும். அதே நேரத்தில் காங்கிரஸ் 40 இடங்களில் வெற்றி பெறுவதற்கே போராட வேண்டியிருக்கும். இப்போது வாக்குச்சீட்டு முறைக்கே திரும்ப வேண்டும் என்கிறது காங்கிரஸ். முந்தைய காலங்களில் வாக்குச்சாவடிகள் சர்வசாதாரணமாக சூறையாடப்படும். அப்போதெல்லாம் வாக்குச்சீட்டுகள் கைமாற்றப்பட்டு கள்ள வாக்குகள் போடப்படும். ஆனால் இன்று வாக்குப்பதிவு இயந்திரம் வெளிப்படைத்தன்மையுடனும் இருக்கிறது. மத்தியில் எந்த அரசு ஆட்சியில் இருக்கிறது என்பதை பற்றி கவலை இல்லாமல் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய கடமையை செய்கிறது. இது காங்கிரசுக்கு பொறுக்கவில்லை. இதனாலேயே வாக்குச்சீட்டு முறையை காங்கிரஸ் ஆதரிக்கிறது. ராகுலும் அகிலேஷும் சில ஆண்டுகளுக்கு முன் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்ற பெயரில் இதே போல இணைந்து வந்தனர். இப்போது இந்தி கூட்டணி என்ற பெயரில் வந்துள்ளனர். மற்றபடி பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. இவர்கள் தேர்தல் என்ற மக்கள் மன்றத்தில் ஏற்கனவே தோற்று போனவர்கள். எத்தனை முறை தங்களை விளம்பரப்படுத்திக் கொண்டாலும் இவர்கள் இருவரும் தேரப்போவது இல்லை. தமிழகத்தில் இந்த முறை மிகப்பெரிய மாற்றத்தை காண முடியும். தமிழக மக்கள் தங்களுக்கான மிகப்பெரிய நம்பிக்கை ஒளிக்கீற்றாக பாஜகவை பார்க்க தொடங்கிவிட்டனர். இதுவரை இல்லாத அளவுக்கு மாற்று சக்தியாக பாஜக தமிழகத்தில் உருவெடுத்துள்ளது. இந்த முறை தமிழகத்தில் பாஜக முன் எப்போதையும் விட அதிக வாக்குகளை பெற்று வரலாற்று சாதனை படைக்கும் என்று அனுராக் தாக்கூர் தெரிவித்தார்.